ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தை அமாவாசை பற்றி நாம் பார்க்கலாம். அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நாள், இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் தான் அமாவாசை. அமாவாசை மாதந்தோறும் வரும். எல்லா அமாவாசையும் ஒரு சிறப்பு உண்டு. எல்லா அமாவாசைகளிலும் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்பது ஒரு விதி. அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் 3 அமாவாசை நம் பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை என்று. அதுவும் செய்ய முடியவில்லை என்றால் இந்த தை அமாவாசை இதில் கண்டிப்பாக செய்தோமானால் நாம் எல்லா அமாவாசை என்று செய்த தர்ப்பணம் செய்த பலன் நமக்கு கிடைத்துவிடும். அதில் சந்தேகமில்லை. இந்த தை அமாவாசை என்று நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட வேண்டும். அவ்வாறு வழிபட தவறினால் நாம் பித்ரு சாபத்திற்கு ஆளாகி விடுவோம். எனவே இந்த தர்ப்பணம் செய்வது என்பது நாம் தவறக்கூடாது. முன்னோர்கள் வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். மகாவிஷ்ணு சொல்றார், முன்னோர்கள் வழிபாடு சரியாக செய்யாதவர்களின் பூஜையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று. எனவே முன்னோர்கள் வழிபாடு மிக முக்கியம். எப்படி நம்முடைய ஜாதகம் எடுத்து பார்த்தால் கூட அதில் 9வது ஸ்தானம் பாக்கியஸ்தானம் சொல்வார்கள். அந்த பாக்கியஸ்தானம் வலுவடையும் இந்த தர்ப்பணம் செய்தால். எனவே இந்த தர்ப்பணத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கிய 2 கடமைகள் என்னவென்றால், 1 பித்ருக்களுக்கு பூஜை செய்வது, 2வது பார்த்தோமானால் குலதெய்வ வழிபாடு. இந்த 2ம் தவறாமல் செய்து கொண்டே வந்தோமானால் நம் வாழ்வில் சிறப்புற நடக்கும். வீட்டில் திருமண பிரச்சனை, திருமண தடை எல்லாமே இருக்கும். திருமணம் ஆகிய பிறகு குழந்தை இல்லாமல் இவையெல்லாம் இருக்கும். இன்னும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும். அவையெல்லாம் நீக்குவதற்கு ஒரே வழி இந்த தர்ப்பணம் தான். இந்த தை அமாவாசை என்று செய்யக்கூடிய ஒரு தர்ப்பணம் மிக முக்கியமான ஒரு தர்ப்பணம். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை என்பது தேவர்களின் பொழுது, காலை பொழுது என்று எல்லோருக்கும் தெரியும். எனவே இந்த காலை பொழுது ஆகிய தை மாதத்தில் நாம் தர்ப்பணம் செய்வது மிக அவசியம். இந்த தர்ப்பணம் யார் யார் கொடுக்கலாம் என்றால், பொதுவாக தாய் தகப்பன் இல்லாதவர்கள், குறிப்பாக தகப்பன் இல்லாதவர்கள், ஆண்கள் இந்த தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை கொடுக்க வேண்டும். அதில் தவறக்கூடாது. இந்த தை அமாவாசை மிக முக்கியம். அவர்கள் விரதம் இருந்து இது தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். விரதம் என்பது எப்படி எனில் நான் பல வீடியோக்கள் போட்டுள்ளேன். அதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எப்படி என்றால், அமாவாசை முந்தைய இரவு இருந்து ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. அந்த கர்த்தா தர்ப்பணம் கொடுத்த பிறகு காக்காய்க்கு சாதம் வைத்த பிறகுதான் அவர் சாப்பிட வேண்டும். இடையில் அவர் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதுதான் விரதம். இதற்காக பெண்கள் விரதம் இருக்க வேண்டுமா என்றால், பெண்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் பட்டினி கடந்து விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தாராளமாக சாப்பிடலாம். பெண்களுக்கு எந்த வரையறை கிடையாது. ஆண்களுக்கு தான். எள்ளும் தண்ணி இறைப்பவர்கள் ஆண்கள். எனவே அவர்களுக்கு தான் இந்த விதிமுறையெல்லாம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த தர்ப்பணம் தீர்த்தக்கரைகள், அதாவது ஆறு, கடல், ஏரி போன்ற இடங்களில் இந்த தர்ப்பணம் செய்வது மிக அவசியம். காலையில் எழுந்து குளித்து விட்டு, அவையெல்லாம் இல்லை என்றால் வீட்டிலே குளித்து விடலாம். அந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களில் குளித்து விட்டு, புண்ணிய தீர்த்தங்களில் நன்றாக குளித்து விட்டு, அதன் பிறகு முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனுக்கு அர்க்கியம் விட வேண்டும். அதாவது 2 கைகளாலும் தண்ணீர் எடுத்து 3 முறை ஊற்ற வேண்டும். அது அர்க்கியம் என்று சொல்வார்கள். அந்த அர்க்கியம் விடும்போது நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகள் தாராளமாக சொல்லலாம். நிச்சயமாக அது நிறைவேறும். குறிப்பாக இந்த அமாவாசை அன்று நீங்கள் கொடுக்க அர்க்கியம் நிச்சயமாக நிறைவேறும். அந்த அளவுக்கு சிறப்பு அதற்கு உண்டு. அதன் பிறகு அந்த கோயில் அருகில் தர்ப்பணம் செய்து வைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் சென்று நாம் தர்ப்பணத்தை முடித்து கொள்ள வேண்டும். முடித்து கொண்ட பிறகு அன்று நாம் நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். செய்துவிட்டு அகத்திக்கீரை வாங்கி பசுமாடு கொடுத்து நம்மால் முடிந்த உதவி கூட செய்யலாம். எல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நாம் சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டை சிறிதளவு நாம் காக்காய்க்கு வைக்க வேண்டும்.
காக்காய்க்கு வைப்பது என்பது மிக முக்கியம். இந்த அமாவாசை தினங்களில் மிக முக்கியம். அவ்வாறு வைத்துவிட்டு அதன் பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அதான் முறை. இன்னும் ஒன்று, இந்த அமாவாசை தர்ப்பணம் இதற்கு ஏதாவது ஒரு நல்ல நேரம் உண்டா என்றால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சூரிய உதயம் ஆன பிறகு அதிலிருந்து மதியம் மேக்சிமம் அதிகபட்சம் 1 மணிக்குள் தர்ப்பணம் செய்துவிட வேண்டும். அது எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ராகு காலம், யமகட்டம், குளிகை இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இந்த தர்ப்பணத்துக்கு மட்டும் அந்த விதி கிடையாது. எனவே சூரிய உதயம் ஆன பிறகு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து விடலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. அதன் பிறகு இந்த தர்ப்பணத்தன்று, இந்த அமாவாசை என்று என்னென்ன காய்கறிகள் சமைக்கலாம். சமையல் என்றால் இந்த முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, நுக்கல், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது போன்ற காய்கறிகளாம் அறவே பயன்படுத்தக்கூடாது. அன்று நாம் செய்ய வேண்டியது அவரைக்காய், புடலங்காய், பாகற்காய், வாழைத்தண்டு, வாழைக்காய் போன்றவைகள் நாம் பயன்படுத்தலாம். பூசணிக்காய் பயன்படுத்தலாம். சேனை, சேப்பங்கிழங்கு போன்றவைகளை நாம் சமையலில் பயன்படுத்தலாம். பருப்பு என்றால் துவரம் பருப்பு அன்று நாம் பயன்படுத்தக்கூடாது. அன்று பயன்படுத்த வேண்டிய ஒன்று பாசி பருப்பு தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இவையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். மேலும் அன்று ஆனியன், பூண்டு எல்லாம் அந்த சமையல் சேர்க்காமல் இருப்பது நம் விரதத்திற்கு மிகவும் சக்தி கொடுக்கும். அந்த ரெண்டும் அன்று சேர்க்காமல் இருப்பது மிகவும் விசேஷம். இது போன்ற விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். முன்னோருக்கு படையல் போடலாம். காக்கைக்கு சாதம் வைத்து அதன் பிறகு நாம் சாப்பிட வேண்டும். இது போன்ற விதிகளெல்லாம் நாம் கடைபிடித்து அந்த தை அமாவாசை தர்ப்பணம் நாம் செய்தோமானால் நமக்கு அந்த முன்னோர்கள் பித்ரு சாபங்கள் நீங்கி நம் வாழ்வு சுபிட்சம் அடையும். உங்கள் அனுபவம்.